ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பொங்கல் எனக்கு ரொம்ப சந்தோஷமான பொங்கல். நான் வெளியில் அடுப்பில் பொங்கல் வச்சேன் இன்றைக்கி. ரொம்பவே ஹாப்பியான பொங்கல் எனக்கு இந்த வருஷம் எனக்கு அமைஞ்சது. பொங்கல் சாம்பார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு சாம்பார், இந்த பொங்கல் சாம்பாருக்கே அப்படி ஒரு மனமும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டல் வகைகள் இருக்குது இல்லைங்களா, அது நாங்கள் எப்பயுமே அப்படி தான் செய்வோம். ஈவன் அதாவது ஒத்தப்படையில் வர மாதிரி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 5 சுண்டல் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்போடு சேர்த்து தான் 4 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டு காலையில் தான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி துவரம்பருப்பு போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். காயும் அது போல் தான் ஒத்தப்படையில் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் காயும். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9:00 நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்றதுனால 9:00 மேலே தான் நாங்கள் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இது மாதிரி எல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் பண்ணுறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த பொங்கல். நானும் பாப்பா அவர் எல்லாம் தான் சேர்ந்து பொங்கல் வச்சோம். அடுப்பில் பாப்பா தான் பால் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிழக்கு பக்கம் பொங்கணும். அந்த மாதிரி எல்லாம் நல்லாவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பொங்கல். சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுட்டு நான் உள்ளே சாம்பார் வைக்க வந்துட்டேன். இதுவே ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம பொங்கல் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே சாம்பார் அதுக்கு மேலே வைக்க அடுப்பில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ நான் கேஸில் வச்சுட்டேன் உள்ளே. இதுவுமே மண்பானையில் தான் வச்சுருந்தேன் சாம்பாருமே. ஏன்னா இது சுண்ட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால சரி மண் சட்டிலேயே நம்ம வச்சுருவோம் இந்த பொங்கல் சாம்பாரையும் அப்படின்ட்டு நான் மண் சட்டியில் தான் காயெல்லாம் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு மூடி போட்டுட்டு வெளியில் சாதமும் நல்லா பொங்கல் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. நான் அதில் கொஞ்சமாக வெல்லம் இடித்து போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த சட்டியில் இருக்க சூட்டுக்குமே அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கோம். நம்ம இதில் பருப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த உடனே புளி தண்ணி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பொங்கல் ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய். அனைவருக்கும் திரும்பவும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.